ஒருமுறை 5 தவளைகள் காடு முழுவதும் சுற்றிக் கொண்டிருந்தன. திடீரென்று 3 தவளைகள் பெரிய குழியில் விழுந்தன. அவர்கள் வெளியே வர முயற்சித்தனர். ஆனால் குழி மிகவும் பெரியது. மேலே இருந்த 2 தவளைகள் அவர்களை பார்த்து, நீங்கள் ஒருபோதும் வெளியே வர முடியாது, இந்த குழி மிகவும் பெரியது என்றனர். இதை கேட்டதும் ஒரு தவளை அது உண்மை என்று நினைத்து தோல்வியை ஏற்றுக்கொண்டது. மற்ற 2 தவளையையும் நீங்கள் ஒருபோதும் வெளியே வர முடியாது என்றனர். இதை கேட்டதும் 2வது தவளையும் முயற்சியை கைவிட்டுவிட்டது. ஆனால் 3வது தவளை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தது. மேலே இருந்த தவளைகள் சத்தமாக கத்திக்கொண்டே இருந்தனர். அதை நிறுத்த முயன்றனர். ஆனால் அது தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தது. இறுதியில் அந்த தவளை குழியிலிருந்து வெளியே வந்துவிட்டது. அனைவரும் அதனை ஆச்சரியமாக பார்த்தனர். உண்மையில் அந்த தவளைக்கு காது கேட்காது. இதனால் அதற்கு எதுவும் கேட்கவில்லை. அதனால் மற்றவர்களின் வார்த்தைகள் அதை நிறுத்தவில்லை. மோரல்: வாழ்விலும் நாம் பெரியதை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது பலர் நம்மை தடுப்பார்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது அடைய விரும்பினால் இந்த மக்களின் பேச்சுகளால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் எதை செய்தாலும் மக்களின் வேலை பேசுவதுதான். அவர்கள் பேசுவார்கள். அதனால் மக்களின் வார்த்தைகளால் உங்கள் கனவுகளை கைவிட வேண்டாம். உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வெற்றி உறுதியானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரோப்புக்குள்ளே, அதுவும் குறிப்பாக போலந்தில் என்னென்ன கேட்டகரிஸில் உள்ளே வரலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த கேட்டகரிஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஒவ்வொரு கேட்டகரியுமே ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப லென்த்தான வீடியோவாக போயிடும். நம்ம ஆட்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது, ஒரு கிளாரிட்டியும் இருக்காது. ஸோ அதனால் என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா, ஸ்டூடெண்ட்டு, ஒர்க்கு, டிபெண்டன்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அதர்ஸில் ஷார்ட் டேர்முக்கு ஒரு சில விசாஸ் இருக்குது. அதே மாதிரி சீசனல் விசா, அதுவும் ஒர்க்கு கேட்டகரியில் தான் வந்துடும். ஸோ அந்த டாபிக் பேசும்பொழுது நான் அதை பற்றியும் பேசுகிறேன். இத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் டைப் ஆஃப் விசா இருக்குது. இதெல்லாம் யார் அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் கேட்டகிரி, என்ன சப்போர்ட் டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கையுமே இனிமேல் நம்ம லென்த்தாக பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம யூடியூப்பில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் பிஃபோராகவே நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது, அதில் யாரையாவது ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த ஏஜென்சி இல்லாமல் நீங்களாக எப்படி இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் சரியான டைம் இல்லாதனாலையும் இந்த போலந்து அப்பாயின்மெண்ட்டு, இந்த விசா ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான செய்திகள் போனதுனால இதை போடுறதுக்கான நேரம் இல்லை. இப்போதைக்கு சரியான நேரம் கிடச்சிருக்கு இந்த வீடியோவை போடுறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நிறையா டீட்டெயில் சொல்லியிருக்கேன். டூரிஸ்ட் விசாவில் வந்தால் ஒர்க்குக்கு மாற்ற முடியுமா, இங்கே லீகலைசேஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டவுட்டுகள் நம்ம ஆட்கள் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே அப்புறம் நீங்களாக சப்மிஷன் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்திருக்கேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக யூரோப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். சரியான வேலை தான் போயிட்டுருக்காங்களா, என்ன அதாவது என்ன கேட்டகரியாக டைப் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்புக்குள்ளே வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். நீங்கள் எந்த கேட்டகரி விசாவுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் எல்லா கேட்டகரிக்குமே நெட்டில் போயிட்டு அதுக்கு செக்லிஸ்ட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஏஜென்சிக்கிட்ட மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நெட்டில் போய் தேடுறது கூட உங்களுக்கு தெரியாதா? கூகுளில் போயிட்டு போலந்து டூரிஸ்ட் விசா செக்லிஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கிடைக்கும். அதில் இருக்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அதுக்கப்புறம் இல்லாதது ஏஜென்சி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்தவங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சப்போர்ட் டாக்குமெண்ட் தான், நாட் மேனிட்டரி, கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் கேட்டகரியாக டூரிஸ்ட் விசா. அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்ன ஏஜில் இருக்கவங்க அப்ளை பண்ணால் பாசிபிள் இருக்கும். ஆல்ரெடி ஒருத்தரெல்லாம் ஒரு சிம்பிள் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி விசா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதையெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூரிஸ்ட் விசாவிலே 2 கேட்டகரி இருக்குது. டூரிஸ்ட் விசா, விசிட் விசா அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இப்போ டூரிஸ்ட் விசா அப்படின்னா நீங்களே யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் உங்கள் சைடுலேருந்து இருக்கிற டாக்குமெண்ட்டையும் இங்கே எங்கே வரப்போகிறீங்களோ, அது இங்கே எங்கே போய் நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி நான் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு விசா கொடுங்க அப்படின்னு கேட்குறது டூரிஸ்ட் விசா. அதுலேயே விசிட் விசா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே செங்கன் ஜோனில் யாராவது ஆல்ரெடி வந்து பல வருடங்களாக இங்கே இருப்பாங்கள்ல, மேரேஜ் பண்ணியோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ அந்த மாதிரி இருக்கிற சிட்டிசன்ஷிப்புக்கிட்ட இருந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட், அதாவது இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க என்ன
தான் பார்க்க வர்றாங்க, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முழு டீட்டெயில்ஸும், அந்த சிட்டிசன்ஷிப்போட டீட்டெயில்ஸ், அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, டேக்ஸ் டீட்டெயில்ஸு, அவங்களுடைய ஐடி கார்டு, இதையெல்லாம் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் இந்த 2 கேட்டகரி இருக்குது, விசிட்டு, டூரிஸ்ட் அப்படின்னு. உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சிட்டிசன்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே யாருமே உங்களை தெரியலை அப்படின்னா, நீங்களாகவே இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா டூரிஸ்ட் விசா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூரிஸ்ட்னா என்ன? நீங்கள் எல்லா கண்ட்ரிக்குமே டூரிஸ்ட் விசா கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணால் அந்த நாட்டை போய் சுற்றி பார்க்க போகிறோம், அதுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. யூரோப்பு விசா, எந்த விசாவை நீங்கள் அப்ளை பண்ணாலும் விசா பாசிபிளுங்கிறது ரொம்ப ரொம்ப சான்ஸ் லெஸ்ஸாக தான் இருக்குது இந்தியன்ஸுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டூரிஸ்ட் விசாவில் வர்றாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு திரும்ப போகணும். ஆனால் யூரோப்புக்குள்ளே வர்ற யாருமே அந்த மாதிரி திரும்ப ரிட்டர்ன் போகிறதில்ல. இங்கேயே தங்கிக்கிறதுனாலையும், இல்லீகல் ஸ்டே ஆகிறதுனாலையும், வேலைக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறதுனாலையும் தான் நிறையா டவுட்டு படுறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் துபாய்க்கோ இல்லை மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ எங்கேயாவது டூரிஸ்ட் விசா போட்டு அங்கே போய் நீங்கள் இல்லீகல் ஆனீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி திரும்ப என்ட்ரி ஆகக்கூடாது, ஃபைனு போடுவாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுறதா இருக்கட்டும், கேம்பில் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி கண்ட்ரிகளில் போய் நம்ம ஆளுங்க இன்னமும் இல்லீகல் ஸ்டேயில் இருந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அதிக அளவில் வருமானம் ஈட்ட முடியாது. ஆனால் யூரோப்பை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம், உள்ளே வந்துட்டாலே 1 லேக் சம்பளம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில் உள்ளே போயிட்டு பொழைச்சிக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தப்பான வழியை யாருமே சூஸ் பண்ணாதீங்க. டூரிஸ்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா டூரிஸ்ட்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டு, இல்லை இங்கே உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில்டு இருக்குன்னா நல்ல ஒரு கம்பெனியில் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு இந்தியாவில் போய் சப்மிஷன் பண்ணி விசா வாங்கிட்டு வர பாருங்கள். இங்கேயே இல்லீகல் ஸ்டே தங்குறதுனால தான் நம்ம இந்தியன்ஸுக்கு யாருக்குமே விசா அப்ரூவல் பண்ணுறதே இல்லை. இந்தியன்ஸு, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பொருளாதார அடிப்படையில் நம்ம ஊரில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூரோப்பு நாடுகளுக்கெல்லாம் சுற்றுலாத்தலங்கள் மூலமாக தான் இவங்களுக்கு வருவாய் ஈட்டணும் அப்படின்னு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாய், நம்ம அந்த ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, தாய்லாந்து, அந்த மாதிரி நாடெல்லாம் என்னென்னா சுற்றுலா மூலமாகவே ஒரு பகுதியான கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரக்கூடிய நாடுகள். அவங்கெல்லாம் எல்லா நாடுகளுக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க, டூரிஸ்ட் வந்து சுற்றிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் யூரோப்பு அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. ஏன்னா டூரிஸ்ட் இதில் மட்டும் வந்து அவங்க வருமானம் ஈட்டணும் அப்படி அவசியம் இல்லை. பொருளாதார அடிப்படையில் நம்மளை காட்டிலும் இவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விசா விழும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை தயவுசெய்து குறைச்சிக்கோங்க. ஏஜென்சி 1000 பொய் சொல்லுவான். இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, ஏஜென்சியே சொல்கிறாங்களாம், இப்போ ஒர்க் பெர்மிட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனால நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போய்ட்டு அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. டைப் சி கேட்டகரி, 2 கேட்டகரி தான் இருக்குது விசா கேட்டகரியில். டைப் சி அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ்ஸு, டூரிஸ்ட்டு, அந்த கேட்டகரியெல்லாம் அதில் வந்துடும். டைப் டி கேட்டகரி அப்படின்னா அதுதான் ஒர்க்கு, லாங் டேர்ம். நீங்கள் ஒர்க்கில் வந்தால் மட்டும்தான் டிஆர்சி கார்டு எந்தவித ஒரு இஷ்யூ இல்லாமல், இல்லீகல் ஆகாமல் நீங்கள் லாங் ஸ்டே எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் தங்கிக்கலாம். இந்த மாதிரி டூரிஸ்ட்டில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற யாரையுமே நம்பாதீங்க. இந்த கேரண்டி விசான்னு சொல்லி 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்குறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஆர்சி கார்டு எடுத்து தரேன், அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. யூரோப்பில் அந்த மாதிரி இல்லீகல் வேக்கு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. லீகல் வேயில் நல்ல ஒரு ஸ்கில்டு இருந்தாலே 70,000 80,000 உள்ளே வரலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ட்ரக் டிரைவர் ஒருத்தர் முகமதுன்றவருக்கு வித் டிக்கெட்டோட வெறும் 80,000 ரூபாய்க்கு வந்து இறங்கியிருந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கில்டை கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட போய் காசு கொடுத்து தான் ஏமாறணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் மிக குறைந்த விலையிலையும் ஃப்ரீயாகவே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ ஆஸ்ட்ரியாவில் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஒருத்தர் டைரெக்டாக ஃப்ரீ கம்பெனி ஸ்பான்சர் மூலமாக விசா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நான் ஒரு வீடியோ கால் மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வீடியோ கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அவரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபியூச்சரில் அவருடைய வீடியோவும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வருவேன். அந்த மாதிரி முயற்சி செய்தால் ரொம்ப குறைந்த விலையிலையும் ஃப்ரீயாகவே நீங்கள் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டீபோர்ட் ஆகி பணத்தை இழந்துட்டு போயிருக்கிறாங்க. இங்கேயே இன்னமும் இல்லீகல் ஸ்டேயில் ஏதாவது ஒரு மட்டமான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட நிறையா பேர் இங்கே போலந்தில் இருந்துகிட்டே, ப்ரோ இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் 10 லேக் 15 லேக் அப்படின்னு ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு டிஆர்சி கார்டு பண்ணித்தரேன்னு ஏஜென்சியை நம்பி இங்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலையில் விட்ருக்காங்க ப்ரோ, அது ரொம்ப ஹார்டாக இருக்குது, எனக்கு ஏதாவது வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைப் சி கேட்டகரினா என்னால் இல்லை, வேறு யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் கம்பெனி வச்சு ரன் பண்ணலை. இங்கே இருக்கிற கம்பெனி எல்லாமே ரொம்ப லீகலாக ப்ராப்பராக இயங்கக்கூடியவங்க. அவங்க வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்களை கூட்டியாந்து வேலை பார்க்குறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் ரொம்ப ஈஸியாக வந்து ஹெல்ப்பு கேட்டுடுறாங்க. பட் அந்த பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன்.
ஸோ அதனால் யார் வந்தாலும் சரி லீகல் வேயில் உள்ளே வர பாருங்கள். இது ஸ்ரீலங்காவுக்கும் நான் ஒரு கைண்ட்லி அட்வைஸாக கொடுக்குறேன். நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த தடுப்புகளை தாண்டி அதர் கண்ட்ரிலேருந்து உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணி ஏகப்பட்ட பேர் கை கால்களை இழந்து உயிரையும் கூட இழந்திருக்காங்க. அதிகபட்சமாக இந்த பெலரஸ் சைடு, பல்கேரியா அந்த பார்டர்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லீகல் வேல ட்ரை பண்ணாதீங்க. லீகல் வேல வந்தீங்கனாலே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் உள்ளே வரலாம். யாருக்குமே பயப்படாமல் வேலை பார்க்கலாம். ஸோ அதனால் லீகல் வேயை எப்போவுமே அப்ரோச் பண்ணுங்கள். இல்லீகலாக இருந்தால் கண்டிப்பாக என்னாலையும் உதவி பண்ண முடியாது. யாருனாலையும் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் யார் வந்தாலும் சரி லீகல் வேயில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த டூரிஸ்ட் விசா அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம்? இப்போ இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லக் அடிப்படையில் தான் கிடைக்குது. இப்போ ஒரு 200 அப்ளிகேஷன் விழுகுதுன்னா அதில் 10 இல்லைனா 20 பேருக்கு தான் விசா அப்ரூவல் ஆகுது. இல்லைனா எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆகிடுது. அது நிறையா பார்க்குறாங்க. நல்லபடியாக டாக்குமெண்ட் வச்சவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஃபேக் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி உள்ளே வைக்கிறவங்களுக்கு விசா வருது. ஸோ அதனால் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனலு, டாக்டரு, நர்ஸு, இன்ஜினியரிங் கேட்டகரியில் நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒர்க்கு கேட்டகரிக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்களாக டைரெக்டாக லிங்க்டின்ல அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணி டைரெக்டாக கம்பெனி மூலமாக நீங்கள் இறங்கலாம். அப்படி பண்ண தெரியாதவங்க நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ரோச் பண்ணி இங்கே இறங்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு குறைஞ்சது 30 நாள்லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் டூரிஸ்ட் விசா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இது போலந்து விசா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போலந்தில் மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. செங்கனில் இருக்க 29 கண்ட்ரிஸ், 27 இருந்தது. இப்போ ரொமானியாவும் பல்கேரியாவும் ஜாயின் ஆனதால் 29 கண்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போயிட்டு உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக அப்ரோச் பண்ணி, அது உங்கள் கையில் இருக்குது. உங்களுடைய திறமை, உங்களுடைய எஃபர்ட்டு, எங்கே போனாலும் யாராவது ஒருத்தவங்க கூடவே வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எல்லாராலையும் கூடவே வர முடியாது. என்னையும் சேர்த்து தான். எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. நான் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும். என்னால் முடிஞ்சது இந்த டைமில் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வீடியோவாக போட முடியும். இப்படி போங்க, ஏமாறாமல் போகலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஏற்றுக்கிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க. ஏற்றுக்காமல் போகிறவங்க நிறைய பேர் அந்த ஃப்யூச்சரை ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க, நல்ல ஸ்கில்டு இருக்கிறவங்க கம்பெனியில் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேசிக்காக இந்தியாவிலேருந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எந்த ஏஜில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி இல்லாதவங்க இதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரினா என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ இந்தியாவில் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பீரோவிலே தூங்க போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க சடனாக எனக்கு யூரோப்புக்கு போகணும், டூரிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் சந்தேகப்பட்டு ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நாடுகளுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கணும். அந்த அனுபவங்களை நீங்கள் கவர் லெட்டர் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் அங்கே போயிருக்கேன், அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே போயிருக்கேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, அதனால தான் யூரோப்பில் இந்த நாட்டை இந்த இடத்துல போய் சுற்றி பார்க்குறதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும். அப்படி இல்லைன்னாலும் 0 அப்படிங்கிற மாதிரியாவது இத்தனை வருஷத்துக்குன்னு மெயின்டைன் பண்ணி அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஏஜென்சிகிட்ட போய் நீங்கள் போனாலும் 20லேருந்து 1 lakh வரைக்கும் டாக்குமெண்ட் வாங்குறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 15,000 இல்லைனா ஒரு 20,000 தான் வரும் அதிகபட்சமாக. இன்சூரன்ஸுக்கு காஸ்ட் அதிகம், விசா ஃபீஸுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகம். மற்றபடி அப்பாயின்மெண்ட்லாம் உடனே கிடைக்கும். ரிசல்ட்டும் உங்களுக்கு 1 மந்த்லேருந்து 1 மந்த்லாம் இல்லை, அப்பாயின்மெண்ட் இந்த மாதத்துக்குள்ளே கிடச்சிரும், ரிசல்ட்டு 10 நாளில் தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் டைம் ஆகும். இந்த மாதிரி நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஸ்கில்டு இருக்கிறவங்க டூரிஸ்ட் விசாவோ இல்லை இங்கே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க டூரிஸ்ட் விசாவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 5 lakh அபோ அந்த மாதிரி ஒர்க்கு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஐடி கார்டை வச்சுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அங்கேருந்து லீவ் லெட்டர் வாங்குறதா இருக்கட்டும், என்ஓசி வாங்கக்கூடாது. இப்போ ஒர்க்கு கேட்டகரிக்கு போகிறவங்க மட்டும்தான் என்ஓசி வாங்குவாங்க. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா வேலை பார்த்துருக்காங்க, எங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு தான் அவர் ரிலீவ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. பட் லீவ் லெட்டர் அப்படிங்கிறது டூரிஸ்ட் விசா. இப்போ ஒரு சம்மர் வெக்கேஷன் வருது, இல்லை இந்த மாதிரி வெண்டர் வெக்கேஷன் வருது, விண்டர் டைமில் அந்த யூரோப்பில் அந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நான் அதை போய் சுற்றி பார்க்கணும், கம்பெனி மேனேஜர்கிட்ட லீவ் லெட்டர் வாங்குற மாதிரி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு கரெக்டாக. மோஸ்ட்லி டூரிஸ்ட் விசா அப்ரூவல் ஆகுறதெல்லாம் ஏஜ் 40 ஏஜ் அபோவ் இருக்கிறவங்க, கப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய விசா விழுகுது. பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு அதிக விசா விழுகுது. அந்த மாதிரி இப்போ ஒர்க் பெர்மிட் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இங்கே மாற்றலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் பாசிபிளே இல்லை. இங்கே ஒரு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணணும். லாயர் மூலமாக டிஆர்சி கார்டு மூவ் பண்ணும் பொழுது டைப் சி கேட்டகரி 90% தான் அப்ரூவல் கொடுப்பான். அதாவது டிஆர்சி கார்டு பாசிபிள் இருக்கும், மீதி 10% ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அந்த மாதிரி அதாவது இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் இங்கே உள்ளே வர்றீங்க, நான் லீகலாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது உடனே பிடிச்சி கேம்பில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. எங்கேயாவது பார்டர் கிராசிங்கில், அப்படி இல்லைனா உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி டூரிஸ்ட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் வெறும் 15,000, 10,000,
20,000 அப்படின்னு நம்ம தமிழ்லேயே ஏகப்பட்ட பேர் செங்கன் விசாவுக்கு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ எப்படி என்னுடைய வீடியோஸ் தேடுறீங்களோ அதே மாதிரி செங்கன் விசா தமிழ்னு போடுங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எவ்வளோ பேமெண்ட்டுக்குள்ளே ஆணுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் முழுசாக கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ஒருத்தரை மட்டும் முழுசாக ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நான் ஒர்க்கில் இருக்கேங்கிறதுனால எனக்கு ஒர்க்கு கேட்டகரி ரொம்ப ஃபுல்லாக தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுறதில்ல. ஸோ அதனால் செங்கன் விசாவில் வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதிரி கிரிட்டீரியாவில் இந்த நோக்கம் இருக்கிறவங்க மட்டும் இந்த விசாவை ட்ரை பண்ணுங்க. இதை வந்து நான் ஒர்க்காக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி வர்றதா இருந்தால் ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா கையில் காசு இருக்கணும். யூரோப்பில் யாராவது சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா யூரோப்பில் அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் யாரையும் தெரியாமல் டூரிஸ்ட் விசாவில் வந்து வேலைக்கு மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிற ஏஜென்சியை பிலீவ் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட பேர் இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் ஏஜென்சி சொல்கிறத கண்டிப்பாக தயவுசெய்து பிலீவ் பண்ணாதீங்க. லீகல் வேயில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உடனே அதாவது ஒரே பாட்டில் பணக்காரனாகணுங்கிற மாதிரி அடுத்த மாதம் யூரோப்புக்குள்ளே வந்து இறங்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வேகத்தில் இருக்காதீங்க. வேகம்தான் வேகமாக இருந்தாலும் விவேகமாக முடிவெடுக்க கற்றுக்கோங்க. உங்களுடைய அந்த அவசரம் அவங்களுக்கு நல்ல சாதகமாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து எல்லாருமே லீகல் வேயை ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரியான கேள்விகளெல்லாம் ஏஜென்சிகிட்ட கேட்கணும். மோஸ்ட்லி ஏஜென்சியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒர்க்குக்காக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வீடியோ கண்டிப்பாக யூடியூப் சேனலில் இருக்குது, தமிழில் இருக்குது. அதையெல்லாம் பாருங்கள். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கள். அந்த டீட்டெயிலை உங்களுக்கு யாராவது பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸாக கேளுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால் எந்த கேட்டகரியில் வந்தால் உங்களால் பொழைச்சிக்க முடியும். பயந்துக்கிட்டே வாழ முடியும்ல. இப்போ டூரிஸ்ட் விசாவில் வரீங்கன்னா இப்போ அவங்க சொல்கிற வேலையை மட்டும்தான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி. அவங்களால வேறு வேலைக்கு மாற முடியலை. ஏன்? அவங்களுடைய கேட்டகரி அந்த மாதிரி. இப்போ உடனே வேறு நாட்டுக்கோ இல்லை வேறு வேலைக்கோ மாற முடியாது. ஏன்? அவங்களுடைய கேட்டகரி அந்த மாதிரி. பயந்து வாழணும். இப்போ 15 லட்ச ரூபா கட்டினது இல்லாமல் இங்கே போலந்தில் வந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கணுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டூரிஸ்ட் விசா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நினச்சாலும் சுற்றி பார்க்குறதுக்கு யூரோப்புக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு எம்பசி பார்த்து தான் கொடுக்கும். 100 பேர் அப்ளை பண்ணால் 100 பேரும் டூரிஸ்ட்டாக வாசா வாங்க முடியாது. மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி யூரோப்பை தப்பாக நினைக்காதீங்க. ஏஜென்சி சொல்கிறது எல்லாமே ஃபேக் ஸ்டேட்மெண்ட்டு தான். தெளிவாக யூரோப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எந்த கேட்டகரி விசாவாக இருந்தாலும் உள்ளே இறங்குங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு முக்கியமான அப்டேட்டு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், நம்ம நல்ல ஃப்ரெண்டும் கூட அவர் இண்டிவிஜுவலாக ஏஜென்சி இல்லாமல் அவரே அப்ரோச் பண்ணி டூரிஸ்ட் விசா ஜெர்மனிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் டூரிஸ்ட் விசா இந்த சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸு, ஏகப்பட்ட செகண்ட் கண்ட்ரீஸில் நீங்கள் போட்டு வாங்கிட்டு வந்தவங்கள பார்த்துருப்பீங்க. பட் ஜெர்மனி விசான்றது ரொம்ப ரேர் அவங்க கொடுக்குறதுலையே. பட் இவர் ரொம்ப ஈஸியாக அந்த விசா வாங்கிட்டு வந்திருந்தார். முடிஞ்சால் அவர்கிட்ட கேட்டு எப்படி அது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் போட பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா அவர் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவர் அந்த விசா வாங்கினாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போது நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது ஒரு நாடுகளுக்கு 2 நாடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு நாடுக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் ஃபீல்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் எப்படி செக்லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவில் நியூ இயர் அங்கே செலிப்ரேட் பண்ணேன், இந்த நியூ இயரை ஜெர்மனியில் சவுத் ஆஃப்ரிக்காவில் போன வருஷம் நியூ இயரை நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் ஜெர்மனியில் நடக்கிற நியூ இயர் செலிப்ரேஷன் பிராண்டன்பர்க் கேட் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரொம்ப தடபுடலாக எவ்ரி இயர் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். அந்த இதில் இவர் கலந்துக்க போகிற மாதிரி ஆன்லைனில் ஒரு டிக்கெட்டை பதிவு செஞ்சுருந்துட்டு அப்புறம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கே இருந்துட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடிய பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இதையெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணும் பொழுது, டிக்கெட்டையெல்லாம் உள்ளே வைக்கும் பொழுது அவர் மேலே எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவருக்கு ஜெர்மனி விசா வித்தவுட் ஏஜென்சி அவருக்கு ரொம்ப ஈஸியாக வெறும் 20,000க்குள்ளே கிடச்சிருந்தது. அவர் போலந்தில் வந்து லீகல் ஆகலாமா அப்படின்னு என்கிட்ட ட்ரை பண்ணார். என்கிட்ட இருக்க கான்டாக்ட் மூலமாக ட்ரை பண்ணோம். முடியாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணார்னா போலந்தில் போர்ச்சுகலில் போயிட்டு அப்புறம் அவர் செஃப்லாக் பண்ணிவிட்டு அவர் அங்கே இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி போலந்துலேயோ இல்லை வேறு நாடுகளில் டூரிஸ்ட் விசா வந்து லீகலாக மாற்றணும்னு சொல்லி நினச்சி நிறையா பேர் கஷ்டப்பட்டு பணத்தை இழந்து இல்லீகல் ஸ்டே ஆகி கேம்பில் மாட்டிக்கிட்டு ஒரு சில பேரை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கெல்லாம். அவ்வளோ ரிஸ்க் இருக்கிறத யாருமே தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. நம்ம இதை பயன்படுத்திட்டு போர்ச்சுகலில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேமிலி கூட வந்து ஒரு ஜாப் வந்து எடுத்துருக்கிறாரு, ஐடி ப்ரொஃபஷனல் ஜாபே எடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து திறமை இருந்திருக்கு, எஃபர்ட் போட்டுருந்துருக்கிறாரு. இதே
இதே மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்க முடியல, 15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம், வேலை கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வேலை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் முயற்சி நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும். முழு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கணும். ஒரு ஏஜென்சி வந்து 15 லட்ச ரூபா காசை கொடுக்குறான், எல்லாமே அவன் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு அவன் கண்மூடித்தனமாக அவனை நம்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரச்சனையாக தான் போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வழியை பயன்படுத்தி நல்லபடியாகவும் இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். நிறையா பேர் பிரச்சனையில் மாட்டி டீபோர்ட் ஆகி போனவங்களையும் பார்த்துருக்குறேன். இங்கே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த செங்கன் விசா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸாக சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உறுதியாக விசா வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. செங்கன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செங்கன் விசா அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. செங்கன் ஜோனில் 27 நாடுகள் இருக்குது. இப்போ 2 கண்ட்ரி புதுசாக ஆட் ஆகிருக்கு, 29. பல்கேரியா, ரோமானியா, 29 செங்கன் நாடுகளில் நீங்கள் எந்த கேட்டகரியில் உள்ளே வந்தாலும் சரி, நீங்கள் டூரிஸ்ட்டோ, பிஸ்னஸோ, ஒர்க்கோ, ஸ்டூடெண்ட்டோ, அந்த வீசாவை செங்கன் அப்படின்னு ஜோன் இருக்கிறதுனால அதை செங்கன் வீசான்னு சொல்லி நிறையா பேருக்கு அதை பற்றி தெரியாத அளவுக்கு அவங்க சொல்லி ஏமாத்துறாங்க. ஏஜென்சி சொல்கிறத யாரும் பிலீவ் பண்ணாதீங்க. அதெல்லாம் என்ன டீட்டெயிலு, அது மூலமாக என்ன பெனிஃபிட்டு, டூரிஸ்ட் விசாவில் போனால் நம்மளால் பாசிபிளாக பண்ண முடியுமா? முன்ன பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலில் போயிட்டு நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரியில் இருந்தாலும், வீசா வேலிட் இருந்தாலும் சரி, வீசா முடிஞ்சு போயிருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் லீகலாக பண்ணுறதுக்கு பாசிபிள் இருந்தது. செஃப்லாக் பண்ணி அந்த கவர்மெண்ட்டில் ஒரு 2-3 நம்பரை வாங்கிட்டு, ஆனால் அங்கே வேலை கிடைக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்குமே மாதம் 100 யூரோவிலேருந்து 200 யூரோ டேக்ஸ் கட்டணும். வேலை இல்லாமல் ஃபுட்டு, அக்காமடேஷன் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவ்வளோ கஷ்டம் இருந்தது. அதையும் இப்போ ஒரு 2 மந்த்துக்கு பிஃபோராக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து மூடி தான் இருக்குது. இனிமேல் யாராவது வந்து போர்ச்சுகலில் போயிட்டு நீங்கள் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து இதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் போர்ச்சுகலில் லீகலைசேஷன் பண்ண முடியாது. செங்கன் ஜோன்லேயே லீகலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி போர்ச்சுகல் மட்டும்தான் இருந்தது. அதையும் இப்போ மூடிட்டதுனால எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வழியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எஃபர்ட் எடுங்க, முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் முடியாதது எதுவும் இல்லை. நீங்களாம் இண்டிவிஜுவலாக முயற்சி பண்ணி ஒரு 10,000 15,000 இழக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை ஒரு ஏஜென்சிகிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு இழக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற ஏஜென்சிக்கும் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்கள பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியை நீங்களே வழி வைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறையா வீடியோ பாருங்கள். எல்லாருமே பயனுள்ள வீடியோலாம் நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டூரிஸ்ட் வீசா, செங்கன் வீசா, இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி எப்படி வாங்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.